நான் செத்து போயிட்டேனா? நான் எங்க இருக்கேன்? வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல போராடிக்கிட்டு இருக்க உச்சியா. தாத்தா, நீங்களும் உச்சிஹாவா? நானும் உச்சிஹாதான். ஆமா, என்ன இடம் இது? இருட்டுல எங்க இருக்கேன்னே புரிய மாட்டேங்குது. ஆமா, நீங்க யாரு? நீங்க தான் அந்த மரணம் என்ன கொண்டு போக வந்திருக்கேன்னு எதையாவது சொல்லி என்ன தயவு செஞ்சு சிரிக்க மட்டும் வச்சிடாதீங்க தாத்தா. எனக்கு சாக விருப்பம் இல்ல. உங்க கையில பெரிய கோடாலி அருவாளை மறைச்சு வச்சிருக்கீங்க, நான் பார்த்துட்டேன். நீங்க கண்டிப்பா மரணம் தான். எங்க ஊர்ல உள்ள எல்லா வயசானவங்களுக்கும் ஏதாவது ஒண்ணுனா நான் தான் போய் நிப்பேன், தெரியுமா? நான் எவ்வளவு நல்லதும் பண்ணிருக்கேன், அதையும் நினைச்சு பாருங்க. எங்க பாட்டுக்கு நரகத்துக்கு அமிச்சிடாதீங்க. உன்னால வலிய உணர முடியுதுன்னா அப்ப நீ இன்னும் உயிரோட இருக்கன்னு அர்த்தம். அந்த கல்லுக்கடியில நீ எப்படி நசுங்காம இருந்தான்னு தெரியல. என்னை எப்படி நீங்க காப்பாத்துனீங்க? நான் ஒரு சுரங்க பாதையை உருவாக்கி வச்சிருந்தேன். பக்கத்துலதான் அந்த உடஞ்ச பாறை இருந்தது. அத முடிஞ்ச அளவுக்கு நான் உன்னை சரிப்படுத்தி இருக்கேன். அதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் தேவையில்லை. அதுக்கு பதிலா நான் கேட்கிற உதவியை நீ செஞ்சு கொடுத்தா போதும். உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேளுங்க பெரியவரே. உங்களுக்கு பாத்ரூம் போக நான் உதவணுமா? அப்போ அதுவும் தான் பண்ணணும். இப்ப நான் உயிரோட இருக்கேங்கிறதுனால திரும்பவும் லீவ் வில்லேஜுக்கே போய் ஆகணும்ல. அங்க ஒரு பெரிய போரே போயிட்டு இருக்கு. எனக்கு ஷேரிங்னு கிடைச்சிருச்சு. இதை வச்சு நான் என் நண்பர்களை நல்லபடியா பாதுகாப்பேன். உன் நண்பர்களை நல்லாவே பாதுகாப்பியா? ஆமா, என் கடமை இல்ல. நீ இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் ஒரு ஷினோபியா செயல்படுறது ரொம்ப கஷ்டம். அதான் இப்போ என்கிட்ட என்னோட ஒரு கண்ணு இருக்குல்ல. இந்த உடம்ப வச்சு என்னால பலமா தாக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. நடைமுறைய புரிஞ்சுக்க. இந்த உலகத்துல எதுவுமே உன் திட்டப்படி போகாது. நீ தொடர்ந்து இந்த வாழ்க்கைய வாழும் போதுதான் அந்த வாழ்க்கையில வலியும் சோகமும் நிறைவேறாத ஆசையும் மட்டும்தான் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்குவ. அமைதி நிலவணுங்கிற ஒரு சுயநலமான எண்ணம் தான் போர் உருவாகிறதுக்கான காரணமே. இப்படித்தான் அன்பை பாதுகாக்க வெறுப்புங்கிற ஒரு விஷயம் உருவாச்சு. சரிதான். இந்தா தாத்துறாரு இவர்கிட்ட லேசா பேச்சு கொடுத்ததுக்கே இன்னைக்கு பூரா பேசி இம்சை பண்ணுவாரு போல இருக்கே. இப்ப நாம எங்க இருக்கோம் சொல்ல முடியுமா? உனக்கு இங்க காயம் ஏற்பட்டதால உனக்கு பதிலா வேற ஒருத்தர் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. அதான உண்மை. தயவு செஞ்சு இதுக்கு மேல நீங்க எதுவும் பேசாதீங்க. இதுக்கு மேல என்னால இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீங்க இருந்து தாராளமா கிளம்பலாம். அதுக்கு முதல்ல உன்னால நகர முடியணும். இங்க ஏதோ ஒரு விஷயம் சுத்தமா சரியில்லை. ஷரிங்கனை வச்சுக்கிட்டு இந்த தாத்தா இந்த இடத்துல தன்னந்தனியா என்ன பண்ணிட்டு இருக்காரு? உண்மையை சொல்லுங்க, நீங்க ரோப் நிஞ்சா தானே? நான் தான் உச்சியாவுடைய கோஸ்ட் மாதரா. மாதராவா? என்னோட முன்னோரான மாதரா உச்சிஹாவா? ஆனா அந்த மாதராலாம் இறந்து போய் பல வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க. நான் இறந்துட்டேங்கிறத நீயும் நம்புறேன்னு நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது. எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த கெடோ சிலையிலிருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா சக்கராவை உறிஞ்செடுக்காம இருந்திருந்தா இப்ப நீ சொன்ன மாதிரி நான் இன்னைக்கோ செத்து போயிருப்பேன். நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உன்னால இங்க இருந்து போக முடியாது. என்னாலையுமே இந்த இடத்தை விட்டு வெளியே போக முடியாது. நீ நகர்ந்தா உன் உடம்புக்குள்ள நான் பொறுத்து இருக்கிற ஆசிரமாவோட டிஷ்யூக்கள் கிழிஞ்சிடும். அப்புறம் நீ இறந்துடுவ. நீ எனக்காக செஞ்சு முடிக்க வேண்டிய கடமைகள் இன்னும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன பையன்கிட்ட நீங்க அப்படி என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க. இந்த உலகத்தோட விதியை நீதான் மாத்தணும். ஜெயிச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகம். அன்புக்கு மட்டும்தான் இந்த உலகம். அமைதிக்கு மட்டும்தான் இந்த உலகம். அப்படி ஒரு உலகத்தை என்னால உருவாக்க முடியும். எனக்கு இங்க இருந்து வெளியே போய் என் கிராமத்து மக்கள் எல்லாரையும் பார்த்தாதான் எனக்கு நிம்மதி. நம்ம திட்டப்படி எதுவுமே நடக்க வாய்ப்பு இல்ல. அத போக போக நீயே புரிஞ்சுக்குவ. இதுக்கும் மேல வேணும்னா நீ போய் சாவ. ஆனா உன்னுடைய ஷேரிங்கன்னை மட்டும் நான் எடுத்துப்பேன். அதான் உங்ககிட்ட உங்களோட சொந்த ஷேரிங்கன் இருக்குல்ல, அப்புறம் என்ன? எனக்கு வலது கண்ணும் இல்லங்கிறதால மாத்தி பயன்படுத்தி ரெண்டு கண்களும் சேர்ந்து வேலை செய்யும் போதுதான் ஷேரிங்கன்னுடைய உண்மையான சக்தி வெளிப்படும். இப்போ உடம்பு பரவாயில்லையா? ரொம்ப மோசமா இருக்கு. நான் இங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுது? இதுக்காக நாங்க உங்ககிட்ட காசெல்லாம் கேட்க மாட்டோம். கெடோ சிலையில இருந்து உருவாக்கப்பட்ட நாமெல்லாம் சாப்பிட கூட தேவையில்லை. கழிவறைகள் தேவையில்லை. முக்கியமா குளிக்க தேவையில்லை. இதெல்லாம் தேவையில்லாம உங்களோட சேர்த்தீங்க. நாங்க தான் இங்க உன்னை பாத்துக்க போறவங்க. யாராவது ஒருத்தர் பேசுங்கயா. நீ எழுந்திருச்சதுக்கு அப்புறம் உனக்கு துணையா இருந்து உன்னை குணப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குன்னு மாதரா சொல்லி இருக்காரு.
அவர் காவலுக்குன்னு விட்டுட்டு போன பொம்மைங்க ரெண்டும் சேர்ந்து இங்க இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்கு. இவர் எப்படி அங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே. இங்க இருந்து வெளியே போக வழி தெரியுமா? உன்னை இங்க கூட்டிக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் மாதராவும் அந்த வழிய பெரிய பாறையால அடைச்சிட்டாரு. பாறையால அடைச்சிட்டாரா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ தூக்கத்துல ரின் ரின் ரின்னு உளறிக்கிட்டே இருந்தியே. உனக்கு அடிபடுறதுக்கு முன்னாடி துணி துவைக்கிற பவுடர் வித்துட்டு இருந்தியா என்ன? சில சமயம் நீ முட்டாள் முட்டாள் அதுவும் முட்டாள் ககாஷின்னு சொன்ன. முட்டாள் ககாஷினா என்ன தெரியல. பேசாம அவன்கிட்டயே கேட்டு பாக்கலாம். ஒன்ன விடாம எல்லாத்தையும் கேட்டுருவோம். விடவே கூடாது. எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, கேக்கட்டுமா? கேளியா. இயற்கை உபாதை, அதாவது வயத்தை கலக்கிறப்போ உனக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியுமா? ஐயா, கக்காஷி பத்தி கேப்பீங்கன்னு பார்த்தா கக்கா போறது எப்படின்னு கேக்குறீங்களா? ரெண்டு பேருக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன். அந்த ரின்ன பத்தியும் கக்காஷிய பத்தியும் நாங்க அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இவனுக்கெல்லாம் கக்கா போக வழியே கிடையாது. இருந்தாலும் ஆர்வத்தை பத்தியா? கேள்வி கேட்டு காயப்படுத்தி இருந்தா மன்னிச்சிரு. சுருட்டு நீயே வச்சுக்கடா உன் மன்னிப்ப. ஆதரா என்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ விதி வலின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம எல்லாருமே ஒரு கெஞ்சுட்சுவால உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய கனவுலகத்துல சந்தோஷமா வாழ போறோம். இது கெஞ்சுட்சுவா? ஐயோ, இவனுக்கு ரெண்டு பேரோட சேர்ந்து நான் என்னைக்கு பைத்தியம் பிடிச்சு ஓட போறேன்னு தெரியலையே. அவரு வலிமை இல்லாம இருக்கிறதால அதுக்குதான் தன்னைத்தானே அவர் தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் படுத்துறாரோ படுக்கிறாரோ, ஆனா என்ன மட்டும் இங்க இருந்து மரியாதையா வெளியே அனுப்பிச்சிருங்க. நான் ரின்னையும் கக்காஷியையும் பார்க்கணும். சூப்பர். தயவு செஞ்சு வலிக்காத மாதிரி நடிக்கிறத நிறுத்து. நான் உன்னை கவனிச்சிட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட குணமாயிட்டேன். கூடிய சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறேன். ரீன், கக்காஷி. நண்பர்கள் ரின் அப்புறம் முட்டாள் கக்காஷிக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. என்ன சொல்றேன், நிஜமாவா? அவங்கள ஹிடன் மிஸ்டர் ஷினோபி சுத்தி வளைச்சிட்டாங்க. அந்த உடம்ப பயன்படுத்தி பெரிய பாறைய உடைச்சு உன்னால தப்பிக்கலாம் முடியாது. ரின்னியும் கக்காஷியையும் நான் காப்பாத்தி ஆகணுமே. நீ என் உடம்ப பயன்படுத்து. மாதராவோட ஆட்களாச்சே. ரின்னுக்கும் கக்காஷிக்கும் நீ உதவி பண்ணணும் தானே? மிக்க நன்றி. நீ வெளியே போறியா? என்னை காப்பாத்தினதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னால இதுக்கு மேல இருக்க முடியாது. இதுக்கப்புறம் நான் இங்க திரும்பி வருவேனா இல்லையான்னு தெரியாது. அதனாலதான் வாய்ப்பு இருக்கும் போதே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீ இங்க திரும்பவும் வருவ. அப்ப வரும்போது உன் நன்றி கடன் எனக்கு செலுத்தினா போதும். ரீனு கக்காஷி இப்ப எங்க இருக்காங்கன்னு சொல்லு. நீ எவ்வளவு தூரம் போனாலும் சரி, டெலிபதி மூலமா எங்களால ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியும். அதனால நான் இது மூலமா தகவல் தெரிவிக்கிறேன். இப்ப ரீனு கக்காஷியும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லு. அவங்க ரெண்டு பேரையும் ஆட்கள் சுத்தி வளைச்சிட்டாங்கங்கறத மட்டும் கண்டிப்பா சொல்ல முடியும். ஆமா, மினாட்டோ சென்சா என்ன பண்ணிட்டு இருக்காரு? யார் அவரு? அவர்தான் லீஃப் வில்லேஜோட எல்லோ ஃபிளாஷ். தெரியாதா உனக்கு? அவர் வேற ஏதோ மிஷனுக்காக வெளியே போயிருக்காரு போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உன் உடம்புல ஹாஷிராமாவுடைய திசுக்கள் இருக்கிறதுனால, செஞ்சுவும் உச்சிஹாவும் ஒண்ணு சேர்றதால உன் உடம்புல பல புது சக்திகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த மாதிரி காட்சிகளை காட்டுறத முதல்ல நிறுத்து. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். முட்டா பையன் தனியா வந்து மாட்டிக்கிட்டான். உங்களை விட மாட்டேன். உங்களை ஒருத்தனையும் விட மாட்டேன். நடக்கிற எந்த அநீதியை நான் ஏத்துக்க மாட்டேன்.
யார் இவன்? புரிஞ்சிருச்சு. நான் இப்ப நின்னுகிட்டு இருக்கிறதே கொடூரமான நரகத்துல. உன் வாழ்க்கை நகர நகர வலிகளும் வேதனைகளும் துன்பங்களும் மட்டும்தான் நிரந்தரமான ஒண்ணுங்கிறத நீ நிச்சயமா புரிஞ்சுப்ப. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் நீக்கிட்டு நல்ல விஷயங்கள் மட்டுமே இருக்கிற கனவுக்குள்ள தப்பிச்சிடலான்னு சொல்றாரு. இறந்தவங்களை கூட கனவுல உயிரோட கொண்டு வர முடியும். ரேன், கவலைப்படாத. நான் உருவாக்க போற உலகத்துல நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம். நீங்க வரத வேற யாரும் பார்க்கலல்ல. மத்த எல்லாரையும் ஒபிட்டோ சாகடிச்சிட்டான். ஆனா ஏன்னு தான் தெரியல, அவன் கக்காஷிய மட்டும் கொல்லாம விட்டுட்டான். நடந்த எதையுமே கக்காஷி பார்க்கவே இல்ல. இப்ப கூட உன்னால உன் கூட்டாளிய கைவிட முடியலல்ல. இனி யாரு உயிரோட இருந்தாலும் சரி, செத்தாலும் சரி, எனக்கு எந்த கவலையும் இல்ல. நாம உருவாக்க போற உலகத்துல கக்காஷி, ரென் இவங்க 2 பேரையும் நான் வாழ வைப்பேன். கனவு உலகத்தை எப்படி உருவாக்குறதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க. இதுக்குதான் உன்னுடைய நன்றிய நான் வேண்டான்னு சொன்னேன். இன்னையிலிருந்து நீ எனக்கு பணிவிட செய்யணும். நருட்டோ மோர் எபிசோட்ஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.